2024 அயோத்தி ராமர் கோயிலோடு தொடங்கிற்று என்று நினைக்கிறேன். 2024 ஜனவரி 20 அல்லது 22ஆம் தேதி அந்த ராமர் கோயில் திறக்கப்பட்டது. ராமர் கோயிலோடு தொடங்கி ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம், ஒரு பேரறிவாளனின் சிலை என்கிற அந்த வள்ளுவனின் சிலையின் வெள்ளி விழாவோடு நிறைவடைந்திருக்கிறது. இடையில இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் முதல் 2 முறை பெற்ற வெற்றியை விட மிகவும் குறைவான இடங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் நடந்த மாநில தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனாலும் மராத்தியத்தில் அறிவிக்கப்பட்ட, அதாவது பதிவான வாக்குகள் என்று அறிவிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கும் கடைசியாக முடிவுகள் வந்தபோது சொல்லப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கைக்கும் இடையில் பெரிய வேறுபாடு இருந்தது. அந்த வேறுபாடு விளக்கப்படாத வரையில் அந்த வெற்றி என்பது உண்மையானதுதானா என்கிற கேள்விகள் இருக்கின்றன. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவு உதயநிதி அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதும் நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு வெற்றி கழகம் என ஒன்றை தொடங்கியதும் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் என்று நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி முற்றிலுமாக கலகலத்து போயிருக்கிற காட்சியையும் தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். கடைசியாக 2 நகைச்சுவை காட்சிகள் நடந்தேறின. ஒன்று, பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுவில் அப்பாவும் பிள்ளையும், அவர்கள் அந்த கட்சியில் வேறு வேறு பொறுப்புகளில் இருந்தாலும் ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வீட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு சண்டை. அப்படி ஒரு சண்டை அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வீட்டில் கூட நடக்கக்கூடாது. அது பொது வெளியில் நடந்தது. இன்னொன்று, தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொள்ளுகிற ஒரு நகைச்சுவை காட்சி ஒன்று தமிழக அரசியலில் முதலாக அரங்கியது. இதுவரையில் நான் அறிந்த வரையில் எந்த ஒரு கட்சி தலைவரும் தமிழ்நாட்டிலோ பிற மாநிலங்களிலோ தன்னைத்தானே சாட்டையால், அதுவும் ரொம்ப கவனமாக நூல் சாட்டையால் அடித்து கொள்ளுகிற அந்த நகைச்சுவை காட்சி பேசுறீங்க. நீங்க சொல்றது நகைச்சுவை காட்சிங்கிறீங்க, நூல்ல அடிச்சுக்கிட்டாங்கிறீங்க. நடந்தது ஒரு அரசியல், ஒரு அவலம். விமர்சிக்கும் போது சொல்லும் போது நகைச்சுவை காட்சிங்கிறாரு. இதெல்லாம் பேசுறது நீங்க ரன்னிங் கமெண்ட்ரி பண்ண கூடாது. உங்க சுற்றுல பேசுங்க. ஒரு நிமிஷம் சுபவி தொடர்ந்து. திரு சுபவி, அதாவது இங்கல்ல எப்போதுமே ஸ்ரீகாந்த் போன்ற நண்பர்கள் பின்பற்றுகிற ஒரு உத்தி, இடையில் பேசி அடுத்தவர்களை பேச விடாமல் தடுத்து விடுவது. மற்றவன் பேசினால் தானே சில உண்மைகள் வெளியில வரும். அது வராமல் தடுப்பதற்கு இடையிடையே பேசுவது. நீங்கள் நூல் சாட்டை இல்லை என்பதை நீங்கள் மெய்ப்பிக்கலாம். ஏராளமான ஊடகங்களிலேயே அதை எழுதியிருக்கிறார்கள். நல்லது. அதாவது நான் சொல்ல வந்த செய்தி, கருத்து எதுவும் வெளியே போய்விடாமல் நீங்கள் அரசியலை இப்படி திசை திருப்புவது எப்படி சரியானது? எந்த ஒரு தீர்வுக்கும் தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொள்வது என்பது எந்த சிக்கலுக்கு தீர்வை கொண்டு வரும்? அப்படியானால் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் மணிப்பூரில் நடந்தவைகளுக்காக எத்தனை முறை சாட்டையால் அடித்து கொண்டிருக்க வேண்டும்? ஜிஎஸ்டி வரியை பாப்கார்னுக்கு கூட அல்ல, மாற்று உறுப்பு சிகிச்சைக்கு கூட ஜிஎஸ்டி வரி போடுகிற போது சாட்டையால் எத்தனை முறை அண்ணாமலை அவர்கள் அடித்து கொண்டார்? எனவே இவையெல்லாம் அரசியல் ஆகாது என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். நீங்கள் அரசியலில் வாதங்களை முன்வையுங்கள். இன்றைக்கு நீங்கள் சாட்டையால் அடித்துக் கொள்வது என்று தொடங்கினால் நாளைக்கு இன்னொரு கட்சியை சார்ந்தவர் உடம்பெல்லாம் கத்தியால் கீறி கொள்ளுகிறேன் என்பார். அனுமதிக்க முடியுமா? நான் அடுத்தவனையா தாக்கினேன், என்னைத்தானே தாக்கி கொண்டேன் என்று சொல்லலாம். அடுத்தவனை கொலை செய்வது மட்டும் கொலை அல்ல, தன்னை கொலை செய்து கொண்டாலும் அது தற்கொலை தான். சட்டப்படி ஏற்க முடியாது. நீங்கள் அரசியலில் பொறுப்பான இடத்தில் இருக்கிறவர்கள் மக்கள் திரள் போராட்டங்களை நடத்த வேண்டுமே தவிர தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்வது. காந்தியாரினுடைய அஹிம்சையை இதனோடு கொண்டு வந்து ஒப்பிடாதீர்கள். இந்த சாட்டையால் அடித்துக் கொள்வது என்பது ஒரு காட்சி பொருள். சரி, அதை நான் பெரிதாக எடுத்துக்கொண்டு அதையே பேசவில்லை. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜூன் மாதம்
9ஆம் தேதி பதவியேற்றார். 3ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டன. அந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் 2024ஆம் ஆண்டின் மையம் என்று சொல்ல வேண்டும். முதல் இருமுறை பெற்ற வெற்றி, பிறகு 400 இடங்களை வெல்வோம் என்றார்கள். பெரும்பான்மை கூட கிடைக்கவில்லை. 240 இடங்கள் தான். அதற்கு மேல் பெரும்பான்மைக்கே 33 இடங்கள் தேவைப்படுகின்றன. நிதிஷ்குமாரை, சந்திரபாபு நாயுடுவின் கட்சியெல்லாம் சேர்த்து கொண்டு கூட 268 தான். எனவே இது மிகப்பெரிய பின்னடைவு, அதை மறுக்க வேண்டாம். அதை நீங்கள் காங்கிரஸ் கட்சி பின்னால் இருந்தது என்று சொல்லி எல்லாம் சமாளிக்க முடியாது. இது ஒரு பின்னடைவு தான். அந்த பின்னடைவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெருமை தேடி தராது, ஆனால் நாட்டுக்கு நன்மை தேடி தந்திருக்கிறது. அவர்கள் நினைத்த மாதிரி 400 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் இன்றைக்கு அம்பேத்கரை மட்டும் அவமதிக்க மாட்டார்கள், அரசமைப்பு சட்டத்தையே அவமதித்து தூக்கி எறிந்திருப்பார்கள். இன்றைக்கு 240 இடம் வந்ததால் தான் அரசமைப்பு சட்டத்தில் எந்த மாற்றத்தையும் அவர்களால் செய்ய முடியவில்லை. எனவே 2024 தந்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி பாஜகவுக்கு பெரும்பான்மை கூட இல்லாத இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது தான். தமிழ்நாட்டில் திமுக கழகம் 40க்கு 40 இடங்களிலும் வெற்றி பெற்றிருப்பது இந்த 2 தான் 2024 மையம் என்று நான் கருதுகிறேன். பகுதியிலனா கடவுளுக்கு நேர்த்தி செய்யும் போது சாட்டையால் அடிக்கிறது, வேண்டுகோளுக்கு 6 அடி 5 அடி 10 அடின்னு வேண்டிக்கிட்டு செய்கிறது வழக்கம். நீங்க தீக்காலேருந்து பேசும்போது இதை விமர்சிக்க உங்களுக்கு எந்த விதமான தகுதியே கிடையாது. அலகு குத்திக்கிறாங்க, விமானம் தாங்கி போறாங்க, வேல் குத்திக்கிறாங்க, இதெல்லாம் துன்புறுத்திக்கிறாங்க நீங்க சொல்லுவீங்களா? இதெல்லாம் கடவுள் நம்பிக்கை, நம்மளுடைய மரபு, தமிழர் பண்பாடு. இதை எப்படி நீங்க விமர்சிக்க முடியும்? அதே போல சாட்டையால் அடிக்கிறதும் எல்லா கோவில்கள்லயும் நடக்கிறது. அது ஒரு அவலம். இன்னைக்கு நீங்க சொல்றத பேசுறதெல்லாம் கேட்கும்போது தெரியுது. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் தெளிவா சொல்றேன். மணிப்பூர்ல இருந்து எங்கேயோ ஃபாரின் டூர் போயிட்டு வரீங்க, இந்தியால இருந்து எல்லா இடத்துக்கும். தெளிவா கேட்கிறேன், அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி ஏன் ஒரு வார்த்தை பேசல? அதை நீங்க சொல்லணும் இல்லையா? அதை அனுமதிக்கிறீங்களா, ஆதரிக்கிறீங்களா? அங்க நடந்தது ஒரு நகைச்சுவை காட்சியா? அதுக்கு உங்க பொறுப்பு இல்லையா? தீகா பேசக்கூடாதா? ஒரு இளம் பெண் பாதிக்கப்பட்டிருக்கிற பெண் உரிமை பேசின ஒரு இயக்கத்துல இருந்து நீங்க பேசுறீங்க, அதை கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. 2வது சார் யார் அப்படின்னு கேக்குறாங்க. கோர்ட் கண்டிச்சிருக்கு, தனி சிட் போட்டிருக்காங்க, தனி கோர்ட் தன்னுடைய நேரடி பார்வையில விசாரிக்கணும்னு இருக்காங்க. இதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லாம நீங்க பேசும்போது உங்க சுயநலத்தை காட்டுகிறது. நீங்க மாறிக்குவீங்க. சமூக நீதி காத்த வீரர் ஜெயலலிதா அம்மாக்கு பட்டம் கொடுப்பீங்க என்றால் மாறிக்குவீங்க. ஸ்ரீகாந்த் நேரே இல்ல, பச்சோந்தியாக இருக்கிறீர்கள். கருப்பை விட பச்சை சரியா இருக்கும். இல்ல, இது நல்ல பார்லிமெண்டரி வேர்ட், நல்லா புரிஞ்சுங்க. அதாவது சார் சொன்னது பார்லிமெண்டரி. ஏன் அப்படின்னா, இவர் கமலஹாசன் 2024 தேர்தலப்போ இவர்களுடைய பாஜக தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நல்ல மனநல மருத்துவரை பாருங்கள்னு சொன்னார். இதெல்லாம் பார்லிமெண்டரி, அதாவது பாஜகவின் லிஸ்ட்ல பார்லிமெண்டரின்னு வர்றதுல அவர் பேசியது இல்லை அப்படிங்கிறது புரியுது. இன்னொன்னு, லண்டன்ல போய் இவர் படிச்சுட்டு வந்தார். இது 2024 நடந்த முக்கியமான நிகழ்வுல ஒன்று. ஒருத்தர் இதுவரைக்கும் நம்ம காமராஜர் உட்பட எல்லாருமே ஆட்சி அமைச்சிருக்காங்க, ஆனால் அவர்கள் படிக்காமல் கூட மேதையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர் போய் லண்டன்ல படிச்சுட்டு சாட்டையை அடிச்சுக்கிட்டு ஊர்வலம் நடத்திருக்க, இந்த போராட்டம் நடத்திருக்காருங்கிறது. இதைத்தான் நீங்கள் அங்கே போய் படிச்சீங்களா அப்படிங்கிற கேள்வி. ஒரு 3 நாள் பாக்கி இருக்கு. தீ மிதிக்கிறது, மண்டையில தேங்காய் உடைச்சுக்கிறது, இப்படி 5-6 இருக்கு. அதெல்லாம் எப்ப செய்வார்? ஆட்சியின் அவலம் இப்படியே கேவலமா போச்சுன்னா செய்ய வேண்டிய நிலைமைக்கு தான் மக்கள் வரணும். ஏன்னா அந்த அண்ணாமலை போலீஸோட எஃப்ஐஆர் பார்த்து கோர்ட் கண்டிக்குது. அதெல்லாம் ஒண்ணும் கண்டிக்கல சார், எல்லாமே மாறுறாங்க. தப்பு, நேர்மையாக எதையும் கண்டிக்கல சார். தப்பு பேசுற சகோதரர் கூட என்ன சொல்லணும், திமுக ஆதரவாளர் வரவேற்கிறோம் கிடையாது. அதுல அவர் அப்படி வர மாட்டேங்கிறாரு, அரசியல் விமர்சகர்னு வராரு. நேர்மையா சொல்லணும். இதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சா ஒண்ணு உஞ்ச விருத்தின்னு ஒன்று இருக்கு, அதே ஆரம்பிச்சிருவீங்க சார். பிச்சை எடுக்கிறதுக்கு பேரு உஞ்ச விருத்தின்னு பேரு. ஒவ்வொரு வீடா அதை செய்திருவீங்க நீங்க. தமிழ்நாடு விடுங்க, நீங்க என்ன செய்யறீங்க? திராவிட ஆட்சி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு செய்யறேன். ஒரு சொட்டு ரத்தம் வராம சாட்டையால் அடிச்சுக்கிறீங்க. இது சாட்டையால் அடிச்சுக்கிறதா, தன்னை வருத்திக்கிறதா? இது அதே சாட்டை கொண்டாரேன், நான் முடிஞ்சா அடிச்சு பாருங்க. எனக்கு எதுக்குங்க? பைத்தியக்காரன் செய்யற வேலை நாம என்ன செய்யணும்? வலிக்காது, ரத்தம் வராதுன்னு வரல. நான் வேணா அடிச்சு காட்டுறேன், அடி வாங்கி பாருங்க. சரி, நான் வேற யாரும் அடிக்க மாட்டேன், நான் சாட்டையால் அடிக்க மாட்டேன்.
என்ன அடிக்க முடியல உங்களை வேற எதாவது அடிப்பானா அதால அடிப்பா பேசுறீங்க நீங்க முடிஞ்சா அடிச்சு பாருங்க வக்கு இல்ல ஓட்டு வாங்க வக்கு இல்ல யாரு பிச்சை எடுக்கிற சாட்டையால அடிச்சுக்கிற இடத்துல எங்களுக்கு பின்னாடி வந்திருக்கீங்க யாரு அதிமுக எங்களுக்கு பின்னாடி போயிருக்கு எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு உங்களுக்கு நீங்க சொல்லுங்க இந்த முறை தான் முதல் முறையா டெபாசிட் போயிருக்கு 11 இடத்துல டெபாசிட் இல்ல எலெக்ஷன்ல நின்னே கிடையாது நீங்க டெபாசிட் போயிருக்கு ஆமா 11 இடத்துல சார் வெக்கம் இல்லாம வந்து எப்படி சார் பேசுறீங்க 11 இடத்துல போயிருக்கு ஒரே ஒரு விஷயத்தை சரி சொல்றேன் நான் அந்த கட்சி இல்ல முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இருக்கட்டும் அப்பனா பேச கூடாது நீங்க ஏன் பேச கூடாது நீங்க சொல்றத வாங்கிக்கோங்க அவ்வளவு பொய் நீங்க எடப்பாடியின் சார்பாக பேசும்போது வாங்குன காசுக்கு பேட்டா கூலி பேசுற மாதிரி பேசிட்டு நான் கொள்கைக்காக பேசுறேன் சார் ஏன் சார் நீங்க தான் கட்சி இல்லன்னு பேட்டாக்கு நீங்க பேசுறீங்க நான் பேட்டா கிடையாது வெளிய சொல்லாதீங்க நீங்க கட்சியின் நம்ம டேட்டாவோடையும் தர்க்கத்தோடையும் பேசுவோம் நான் கட்சியின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ரெண்டு பேர் மேல யாரு இல்ல அதிகாரமாக கத்திரிக்காதுங்க எதுவுமே கருத்து தானே சார் கருத்து பேசுறேன் சார் தனி மனிதர் பிரச்சனை அதிகாரம் என்னங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ஒரு செகண்ட் கருத்துக்கு பேசுங்க தனிநபர்களை பாருங்க இதுல நான் மட்டும் தான் கட்சியில இருந்து வந்திருக்கேன் மற்றவங்க எல்லாம் வேற ஒரு போர்வை கட்சிங்க தராசு ஷியாம் வந்து நாடறிஞ்ச பத்திரிகையாளர் அரசியல்ல இருக்கிற கட்சியா ஆட்சி அதிகாரம் அரசியல்ல இருக்கிறாங்களா அவங்க ஆட்சியில வர்றாங்களா தேர்தல்ல நிக்கிற கட்சியா அது ஒரு இயக்கம் சார் அது ஒரு இயக்கம் இதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்கு சம்மந்தம் பண்றேன் நீங்க கூப்பிட்டா பேலன்ஸ்டா கூப்பிடுங்க கட்சிக்காரங்க தான் அவங்க பேசுறது சரியா இருக்கும் திமுக ஆட்சியின் அவலத்தின் காரணமா தான் இவர் சாட்டையில அடிச்சுட்டாருன்னு சொன்னாங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் 59,853 வழக்குகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துல இருக்குது சரிங்களா ரெண்டாவது இடத்துல ராஜஸ்தான் 41,550 குற்றங்கள் இவ்வளவு குற்றங்களுக்கு மத்தியில் 5,900 குற்றங்கள் தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்கிறது பதிவாயிருக்கு ஒரு வருஷத்துல ஸோ இப்படி குற்றங்களின் பட்டியலில் பார்த்தீங்கன்னா பாஜக ஆளுகிற மாநிலங்கள் தான் முன்னணியில் இருக்குது உண்மையிலேயே அவர் நீங்க வந்து பஞ்சு சாட்டை இல்லை நல்ல வசதியான சாட்டை கொண்டே தன்னை தானே தாக்கிக் கொள்வது தப்பு அப்படிப்பட்ட குற்றத்தை பாஜக செய்திருக்கிறது